ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெப சிந்தனையோடு ஆண்டவர் சமூகத்தில் ஹல்லேலூயா. எங்கள் தெய்வமே, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூடும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. பனி போல என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது தான், பிரச்சனைகள் வருகிறது தான், போராட்டங்கள் வருகிறது தான். அது எவ்வளவு மலை போல நின்றாலும் உம்முடைய பிரசன்னத்தில் உருக செய்வீர் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய ஆளுகை இந்த இடம் முழுவதும் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை மறைத்து நீர் இந்த ஆராதனையிலே வெளிப்படும். தேவ பிரசன்னத்தினால் நாங்கள் நிறைந்து கடந்து செல்ல
எங்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. எங்க பலவீனத்தை நீக்கி போடுங்க. பலவீனத்துல என் கிருபை உனக்கு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறீரே. உம்முடைய கிருபையினாலே எங்களை இடைக்கட்டி நடத்துவீராக. எங்களை நடத்துகிறவர் எங்களுக்கு முன்பதாக நீர் செல்லுவீராக. இந்த ஆராதனை வேலை ஒரு விடுதலை வேலையாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு மாற்றத்தின் வேலையாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் இது மூணையும் நாங்கள் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஒரு புத்தியுள்ள ஆராதனை இந்த காலை வேளையில செலுத்த எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு விலகாதவராய், எங்களை காக்கிற தேவனாய், எங்களோடு கூட நீர் இருந்ததை நாங்கள் எண்ணி உம்மை துதிக்க நாங்கள் இந்த இடத்தில் ஒரு மனதோடு நாங்கள் கூடியிருக்கிறோம். எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமை உண்டாகட்டும். நாங்கள் ஆராதிக்கிற வேளையிலே, நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் பாடுகிற வேளையிலே, ஆண்டவரே, அந்த இடம் அசைந்தது என்று சொல்லியிருக்கிறீரே. இந்த காலை நேரத்தில் அசையக்கூடிய ஒரு ஆராதனையா இந்த ஆராதனை இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா நிலைமைகளும் மாறட்டும். எங்களுக்கு முன்பதாக ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தாரும். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். தொடர்ந்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம், உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வரவேற்கிறோம். நம்முடைய ஆண்டவர் இயேசு நல்லவர். மீண்டும் ஒரு புதிய வாரத்தை காண உங்களை எல்லாரையும் சந்திக்க ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரை உயர்த்தி நாம் மகிமைப்படுத்தி நாம் உயர்த்த போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை நான் தேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த ஆண்டவர் நம்மை தேற்றுகிற தெய்வம். எங்கே தேற்றப்பட முடியும்? அவருடைய பிரசன்னத்தில் நீங்களும் நானும் தேற்றப்பட முடியும். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? சில நேரத்தில் நம்ம தேற்ற முடியாது, ஆனாலும் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை தேற்றும். ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சொல்லி உயர்த்தி ஆண்டவரை பாட போகிறோம். எல்லாரும் இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். காக்கும் கரத்தை கொண்டு நம்மை பாதுகாத்து நடத்தின அவருடைய அன்பை நினைத்து என்றும் மறவாத ஆண்டவரை நாம் சொல்லி உயர்த்தி மகிமைப்படுத்தி ஒரு மனதோடு பாடுவோம். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலை மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசு இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவோம். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். எத்தனையோ சோதனைகள் நாம் சோர்ந்து போகாமல் நம்மை பலப்படுத்தின ஆண்டவர்
கட்டளையதான் பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்று கட்டளையதான் மாவும் தேகம் யாவும் இன்று ஈந்து தொண்டு செய்குவே ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் தொண்டு செய்குவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். மகவான் ஆண்டவர் ஜீவிய பாதையிலே நம்மை நடத்துகிற தெய்வம். ஓ ஸ்தோத்திரம். தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாய் தன் பாலகனை மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பார் என்றும் ஓடுவே தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவப்பார் என்றும் ஓடுவே இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் என் தேவனே புதிய இதயமுடனே நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நான் என்றும் பாடி துதிப்போம் நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன் என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஓ என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹalleluya. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சில இடத்துக்குலாம் போனா சந்தோஷமாவே இருக்காது. ஏன் தான் அந்த இடத்துக்கு போறோம்னு இருக்கும். ஆனா நிஜமான சந்தோஷம் கர்த்தருடைய பிரசன்னத்துல மாத்திரம்தான். சரீரம் சந்தோஷப்பட சில காரியத்தை செஞ்சுக்கலாம். ஆனா ஆத்துமாவை சந்தோஷப்பட வைக்கவே முடியாது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் தேங்குகிறாய்? அவரை நோக்கி காத்துரு, அவரை நோக்கி அமர்ந்துரு, எல்லாம் எனக்கு வாய்க்க பண்ணுவார். சந்தோஷமே இல்லைன்னு சொல்லி ஒரு மனுஷன் நம்ம ஆலயத்துக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள விசேஷமா தான் சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்தா கர்த்தர் பெரிய சந்தோஷத்தை தந்து நடத்துகிறவராக இருக்கிறார். நம்ம பாடினா பாருங்க, தாய் தன் பாலகனையே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இன்னைக்கு என்ன நாள்? மதர்ஸ் டே. இங்கே இருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் என்னுடைய தாய்மார் தின வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் மென்மேலும் உங்களை
உயர்த்துவார். நீங்கள் இருக்கிற ஸ்தானங்களிலே உங்களை மென்மேலும் உயர்த்த நாங்கள் எல்லாரும் நாங்கள் குடும்பமாய் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு நல்லவர். என்ன சொல்ல வந்தேன்னா, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்படின்னா ஒரு தாய் தன்னுடைய பாலகனை மறக்கிறது இட் இஸ் நாட், அது எளிது அல்ல, மறக்க முடியாது. தகப்பன் கூட சில நேரத்தில் பிஸியில் நம்ம எங்கன்னா வெளியில் போயிடுவோம், அது இதுன்னு மறந்துடுவோம். ஆனால் தாய் மாத்திரம் தான் பிள்ளைகளை மறக்கிறதே இல்லை. அந்த மறக்கிறதே கஷ்டமா, ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, அந்த தாயே மறந்து போனாலும் நான் உன்னை மறப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. நம்மை மறக்காத ஆண்டவன், நம்ம எல்லாரையும் ஒருத்தரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இந்த தேவன், உள்ளங்கையிலே வரைந்திருக்கிற தேவன். உங்க பேரை சொன்னா அவருக்கு தெரியும், உங்க பக்கத்தில் இருக்கவங்க பேரை சொன்னா அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் பெயர் சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார். நம்மை அப்படி, அதனாலதான் சொன்ன, அவரை துதிக்கும் போது சந்தோஷம் வந்துடும். இப்ப அடுத்து பாட போற பாட்டு அப்படிதான் பாட போறோம். அவரை துதிக்கும் போது உள்ளமெல்லாம் பொங்குதான், பொங்குற மாதிரி பாடணும். நல்ல உள்ளம் பொங்கு, நல்லா சிரிச்சு பாடுங்க. பக்கத்துல இருக்கவங்க நினைச்சிடக்கூடாது, ஏன் இந்த மனுஷன் பக்கத்துல வந்து உட்காந்தோம், ஏன் இந்த அம்மா பக்கத்துல வந்து உட்காந்தோம் நினைக்கிற மாதிரி பாடக்கூடாது. போற்றி துதிப்போம் என் தேவனைன்னு பாடினா நீங்க எப்படி பாடணும்னு உங்களுக்கு இருக்கணும். ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துகிற ஆண்டவர். இப்ப பாட போற பாட்டை சந்தோஷமா ஆண்டவர் சமூகத்துல, என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், அது உங்களுக்குள்ள வச்சுங்க. ஆண்டவர் சமூகத்துல அது ஆண்டவருக்கு தெரியாம இருக்காது, அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான், அவரை துதிக்கணும், சந்தோஷமா துதிக்கணும், சந்தோஷமா மகிமைப்படுத்தணும், சந்தோஷமா உயர்த்த ஆண்டவர் நாமத்தை போற்றி நாம் இன்னொரு பாடலை நாம் எல்லாரும் இணைந்து பாடுவோம். ஆண்டவர் நாம மகிமைப்படட்டும். தேங்க்யூ ஜீசஸ். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் மாறாதன, அப்பாவை நினைக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் மாறாதன, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. நல்லா கைகளை தட்டி பொங்கி வெளிகிற சந்தோஷத்தை தருகிற ஆண்டவரை மகிமைப்படுத்தி உயர்த்துவோம். தாயை போல தேற்றுகிறவர், தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றி. தாயை போல தேற்றுகிறீ, தகப்பனை போல சுமக்கின்றி. சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர். சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறீர், தாங்கி எங்களை நடத்துகிறீர். அப்பாவும் சமூகத்துல எப்போதும் மாறாதன, அப்பாவை நினைக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஆகாரத்தை தருகிறவர், போஷிக்கிற ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். கூப்பிடும் காக்கை குஞ்சுகட்கும் ஆகாரத்தை தருகின்றீ, கூப்பிடும் காக்கை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை தருகின்றீ. அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறீர், மிகவும் நேசித்து நடத்துகிறீர். பாவம் சமூகத்துல எப்போதும் மாறாதன, அப்பாவை
நினைக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பா உம் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில உள்ளமெல்லாம் பொங்குதையா, உள்ளமெல்லாம் பொங்குதையா. பகலில் பறக்கும் அம்புகட்கும், இரவில் நடமாடும் நோய்களுக்கும், பகலில் பறக்கும் இரவில் நடமாடும் நோய்களுக்கும் விலக்கி எங்களை காக்கின்றீ, உமது கரத்தால் நடத்துகின்றீ. விலக்கி எங்களை காக்கின்றீ, உமது கரத்தால் நடத்துகின்றீ, உமது கரத்தால் நடத்துகின்றீ. அப்பா உம் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஒரு இடத்துல எழுப்பி நின்று அப்பாவை மகிமைப்படுத்தி தேற்றுகிற ஆண்டவரை சொல்லி உயர்த்தி பாடுவோம். எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறீர், எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில், தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் கூடார மறைவில் மறைக்கின்றீர், கூடார மறைவில் மறைக்கின்றீர். அப்பாவும் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம். உம்மை துதிக்கையிலே என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்துல எல்லாரும் எப்போதும் அப்பாவை துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா, என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஓ ஜீசஸ், மகிழ்ச்சியினால் எங்கள் இருதயத்தை நிரப்புகிற தெய்வமே, தீங்கு வருவதற்கு முன்பதாகவே அந்த தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடிக்கு உம்முடைய கூடார மறைவில் எங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிற எங்கள் தெய்வம் நீர். இந்த உலகத்தை சுற்றிலும் தீங்கு பிசாசின் மூலமாக சுற்றி திரிந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பகலில் பறக்கிற அம்புக்கும் இரவில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவன் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை நீர் நடத்துகிறதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அதை உணர்கிறோம். உம்மை துதிக்கும் போது எங்களுக்குள்ள ஒரு பரவசம், எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். உம்மை துதிக்க துதிக்க ஆண்டவரே, எரிகோ விழுந்தது போல உம்மை நாங்கள் துதித்து பாட 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 எங்கள் துக்கங்கள் பறந்து போகிறது ஆண்டவரே. எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது ஆண்டவரே. உம்மை துதிக்கிறதனுடைய வல்லமை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறீங்க? நல்ல வாய்களை திறந்த ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துக்கு எங்களை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்.
உம்மை ஆராதிக்க எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்மை மகிமைப்படுத்த எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்த எங்களை கொண்டு வந்திருக்கிறீர். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நேரத்தில் நாங்கள் உம்மை ஆராதிக்க போகிறோம், மகிமைப்படுத்த போகிறோம். தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கள் சரீரத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தினால நாங்கள் நிரம்பப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால எங்களை நிரப்புவீராக. ஓ, எங்களை நிரப்புவீராக. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. எல்லாரும் உங்களை மறந்து கர்த்தருக்கு ஒரு நல்ல ஆராதனை செலுத்துங்க. Hallelujah. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை. சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உள்ளமும் உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும். உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம்முகத்தை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஓ ஜீசஸ், ஹalleluya. ஒருவருக்கே செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றையும் நீர் ஒரு விதமாக எங்களுக்கு செய்ததை நாங்கள் ருசித்தவர்களா காலை நேரத்தில் உம்மை மகிமைப்படுத்தி எல்லாரும் நீர் செய்தவற்றை நினைத்து உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கின்றேன். நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறேன், ஒவ்வொன்றும் ஒரு விதம் ருசித்து மகிழ்கின்றேன். எல்லாமே மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும். எல்லாம் மறக்கணும், உம்மையே நினைக்கணும், உம் சித்தம் செய்யணும், இன்னும் உம்மை நெருங்கணும், இன்னும் உம்மை. உள்ளமும் உள்ளமும் மேங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே, உம் முகத்தை பார்க்கணும், இருக்கணும்.
ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை உமக்குத்தானே. என் ஆசை நீர்தான் ஆண்டவரே. நீர் இல்லை என்றால் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியலப்பா. நீரே என் வாழ்க்கையின் ஆதாரப்பா. உங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறது நாங்கள் எண்ணி உம்மை ஏற்றுகிறோம். என் ஆசை நீர்தானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ? என் ஆசை நீதானே, நீரின்றி நான் இல்லை. உம் அன்பை விட்டு என்னால் எங்கு செல்ல கூடுமோ? நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உன் சமூகமே போதும், அதுவே என் ஆனந்தம். நீரே என் நம்பிக்கை, நீரே என் ஆதரவு. உன் சமூகம் போதும், அதுவே என் ஆனந்தம், அதுவே என் ஆனந்தம். உள்ளமும் உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம் முகத்தை பார்க்கணும். உம்மோடு எல்லாரும் உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உம்மோடு இருக்கணும். ஆராதனை சத்தத்தை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கடைசி எல்லாரும் உள்ளமும் ஏங்கிடுதே, உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உன் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும். உள்ளமும் ஏங்கிடுதே, உணர்வுகளும் துடிக்குதே. உன் முகத்தை பார்க்கணும். மறுபடியும் எல்லாரும் சொல்லுவோம். உள்ளமும் ஏங்கிடுதே. உன் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும். உள்ளமும் உள்ளமும் ஏங்கிடுதே. உன் முகத்தை பார்க்கணும், உம்மோடு இருக்கணும். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஓ ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளம் உம்மை நினைக்கிறது ஆண்டவரே. உம்மேல் வாஞ்சையாய் இருக்கிறபடியால் அவனை நான் விடுவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு எங்களுடைய வாஞ்சை ஆண்டவரே, நாங்கள் உம்மை உணரணும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உணரணும். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுமே நமக்கு உணர்வுகளை தருவார். நாம் ஆராதிக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் என்றால், நாம் அவரை ஆராதிக்க ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு உணர்வுகளை தருகிறவராக இருக்கிறார். அதுதான் நம்ம ஆராதனையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். என்
என்னதான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து கர்த்தரை ஆராதித்தாலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறதே. அதற்கு காரணம் என்ன? நம்முடைய ஆவியானவர் உணர்வுள்ளவர், கண்டித்து உணர்த்துகிறவர். இன்னைக்கு இயேசு நம்ம மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்றீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் இந்த இடம் ஃபுல்லா நிரம்பி இருக்கிறார். முன்னாடியிலிருந்து பின்னாடி வரைக்கும் எல்லா இடத்துலையும் அவர் நிரம்பி இருக்கிறார். அவருடைய ஆவியானவர் நிரம்பி இருக்கிறார். எங்கே ஆவியானவர் உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, மாற்றங்கள் உண்டு, மாற்றங்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மாற்றத்தை தருகிறவரே எங்கள் இயேசு ராஜா. காலை நேரத்தில் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையணும். நாங்கள் உம்மை நோக்கி பார்த்து ஆண்டவரே நீர் இருக்கிற இந்த இடத்துல, நீர் உலாவுகிற இந்த இடத்துல உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் போதே தேவ வல்லமை எங்க நடுவே இறங்கி வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமை நாங்கள் உணரட்டும் ஆண்டவரே. நாங்கள் ஃபீல் பண்ணட்டும். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க போகிறோம். அந்த சத்தம் எங்கள் இடையே ஒரு கிரியையை உண்டாகட்டும், ஒரு மாற்றத்தை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு விடுதலை எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும் ஆண்டவரே. எல்லா கட்டுகள், எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரட்டும் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே. இதோட எங்களுக்கு தாங்க பலன் இல்லை. திராணிக்கு மேல சோதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களாப்பா. இதுக்கு மேல எங்களால் தாங்க முடியாது. கர்த்தர் இந்த ஆராதனையில எங்களோடு கூட உங்களுடைய வார்த்தை கொண்டு பேசி எங்கள் இருதயத்தின் காயங்களை ஆற்றும், தேற்றும், எங்களை அரவணைத்துக் கொள்ளும். உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் தருகிறோம். இயேசுவின் அன்புள்ள நாமத்தில் நாங்கள் வேண்டி ஜெபம் செய்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். நமக்கு நல்ல நிகழ்ச்சிகள் இருக்கிறது, பார்த்து நாம் மகிழ்வோம். இப்பொழுதும் சிஏ பிள்ளைகள் சில ப்ரோக்ராம் இருக்கிறது, அவர்கள் அதை செய்வார்கள். வாழ்க்கை முழுவதும் என்னை தாங்கினீரே. கருவினிலே என்னை சுமந்தே என் வாழ்க்கையை மகிமையால் நிரப்பினீர். உள்ளங்கையிலே என்னை வணைந்தீர். உம் நன்மையினால் முடி சூட்டினீர். நன்றி நன்றி நன்றி, இதயத்தின் ஆழத்தின் நன்றி.
எனக்காக ஆயத்தம் செய்தி எதிரிகள் முன்பே ஒரு பந்தி எனக்காக ஆயத்தம் செய்தி கருவினிலே என்னை சுமந்தி என் வாழ்க்கையை மகிமையால் நிரப்பினி உள்ளங்கையிலே என்னை வணைந்தீ உம் நன்மையினால் முடி சூட்டினீர் நன்றி 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 இதயத்தின் ஆழத்தின் நன்றி 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 இதயத்தின் ஆழத்தின் நன்றி பலவித சோதனை வந்தும் என்னை பலவானாய் மாற்றி கொண்டீரே பலவித சோதனை வந்தும் என்னை பலவானாய் மாற்றி விட்டீரே அழிந்து போகாமல் காத்தீர் எல்லாமே மேற்கொள்ள வைத்தீர் அழிந்து போகாமல் என்னை காத்தீர் எல்லாமே செய்து முடித்தீர் கருவினிலே என்னை சுமந்தீர் என் வாழ்க்கையை மகிமையால் நிரப்பினீர் உள்ளங்கையிலே என்னை வணைந்தீர் உம் நன்மையினால் முடி சூட்டினீர் நன்றி 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 இதயத்தின் ஆழத்தின் நன்றி 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 இதயத்தின் ஆழத்தின் நன்றி 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 இதயத்தின் ஆழத்தின் நன்றி. இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கவிதை சொல்கிறோம். அன்புள்ள அம்மாவிற்கு 1000 கனவுகள் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க உனக்குள் உருவாகி உன் கனவாகவே திரிந்தேன். 1000 கனவுகள் உனக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்க உனக்குள் உருவாகி உன் கனவாகவே தரித்தேன். அம்மா, உன் ரத்தம் என்னை உருவாக மாற்றியது. தொப்புள் கொடி என்னும் தொலை தொடர்பினால் கொண்ட உறவு கருவறையில்தான் தொடங்குகின்றது. நீ என்னை சுமக்கையிலே என்னென்ன எண்ணியிருப்பாய்? இவன் குறும்பு செய்வதில் மன்னன் என்றா, அல்லது உன் கண்களுக்கு மற்றும் மாவீரன் என்றா? இவள் என்னை சிரிக்க வைக்கும் ராணி என்றா, அல்லது என்னை கொஞ்சி செல்லும் சிட்டு என்றா? உன் எல்லையில்லாத ஸ்பரிசமும் எங்கும் கிடைக்காத பாதுகாப்பும் வரையறையில்லாத அன்பும் சுயநலம் சிறிதுமின்றி உன் உயிரிலிருந்து என்னை பிரித்தெடுத்து இந்த உலகிற்கே என்னை அறிமுகப்படுத்தினாயே. சுயநலம் சிறிதுமின்றி உன் உயிரிலிருந்து என்னை பிரித்தெடுத்து இந்த உலகிற்கே என்னை அறிமுகப்படுத்தினாயே. உன் கையை தொட்டிலாக்கி உதிரத்தை உணவாக்கி எனக்காய் உன் தூக்கத்தை இழந்து உன்னை அழகுபடுத்தி கொள்ளக்கூட மறந்து நான் அம்மா என்று சொல்லும் ஒற்றை வார்த்தைக்காக என்னையே சுற்றி சுற்றி வருபவள் நீ. நான் அம்மா என்று சொல்லும் ஒற்றை வார்த்தைக்காக என்னையே சுற்றி சுற்றி வருபவள் நீ. அனுதினமும் உன் ஜபசத்தத்தில் தான் என் காலை விடுகின்றது. நான் உறக்கத்தில் கண் விழிக்கும் போதும் நீ ஜெபித்து கொண்டிருந்த ஜபசத்தம் நான் என்னை ஜபவீரனாக மாற்றியது. நான் உறக்கத்தில் கண் விழிக்கும் போதும் நீ ஜெபித்து கொண்டிருந்த ஜபசத்தம் தான் என்னை ஜபவீரனாகவே மாற்றியது.
1000 முறை காயப்படுத்தினாலும் பல முறை முகம் சுளித்தாலும் என்னிடம் அன்பு காட்ட ஒரு முறை கூட மறுத்ததும் இல்லை மறந்ததும் இல்லை. 1000 முறை காயப்படுத்தினாலும் பல முறை முகம் சுளித்தாலும் என்னிடம் அன்பு காட்ட ஒரு முறை கூட மறுத்ததும் இல்லை மறந்ததும் இல்லை. உனக்குள் நான் வாழ்ந்த அந்த 10 மாதங்கள் தான் நீ என்னை வயிற்றில் சுமந்தாய். உனக்குள் நான் வாழ்ந்த அந்த 10 மாதங்கள் தான் நீ என்னை வயிற்றில் சுமந்தாய். ஆனால் நான் வாழும் ஒவ்வொரு நாளும் நீ என்னை ஜெபத்தில் சுமந்தாயே அம்மா. ஆனால் நான் வாழும் ஒவ்வொரு நாளும் நீ என்னை ஜெபத்தில் சுமந்தாயே அம்மா. இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து தாய்மார்களுக்கும் தாயாக போகின்றவர்களுக்கும் உங்கள் பிள்ளைகளாகிய எங்கள் சார்பில் ஹாப்பி மதர்ஸ் டே. Praise the Lord. Hallelujah. இங்கே அமர்ந்திருக்கிற தாய்மார்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருக்குமே கர்த்தர் நல்லவர். எனக்கு யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு நம்ம பெண்களுக்கு மாத்திரம் தாய்மார்களுக்கு என்று ஒரு விசேஷ நாள். இன்னொரு நாள் தகப்பன்மாருக்கு வரும். இப்போது நாங்கள் எல்லாரும் உங்களை வாழ்த்தி உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் 2 கண் இருந்தால் தான், இந்த கண் எப்படி 2ம் நல்லா இருந்தால் தான் நல்ல தெளிவாக பார்க்க முடியும். அதுபோல் ஒரு பக்கம் தகப்பன், ஒரு பக்கம் தாய், இவங்க 2 பேரும் குடும்பத்துக்கு ஒரு அழகு அவங்க தான். ஹல்லேலூயா. பிள்ளைகளை பெற்ற பின்பு நம்ம அழகெல்லாம் குறைஞ்சிருது. வயசாயிட்டா அதை விட எல்லாம் போயிடுச்சு. சில பிள்ளைங்கள்லாம் நம்மளை பார்த்து கேலி பண்ணுவாங்க. ஆனாலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வயசாயிட்டவனுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் சொல்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். வயதாகிவிட்டால் கவனிக்க முடியாமல் அநேக பிள்ளைகள் தாயை மறந்து போகிறார்கள், தகப்பனை மறந்து போகிறார்கள். அப்படிதான் இந்த காலத்திலே சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் வேதத்தில் சொல்லுகிறபடி உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக என்ற வார்த்தை எல்லா பிள்ளைகளுக்கும், நீங்கள் கல்யாணம் பண்ணி இருந்தாலும் சரி, நீங்கள் வயதாய் உங்களுடைய தாய் தகப்பன் இருந்தாலும் சரி, அவர்களை கனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் அப்போ தான் வாழ்நாள் உங்களுக்கு நீடித்து சந்தோஷமாக இருக்கும். கண்ணீர் படாதபடி, வேதனைப்படாதபடி அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். சில நேரத்தில் ஏஞ்சல் ஏதாவது பண்ணிட்டான்னா எனக்கு கொஞ்சம் அழுக வரும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், அவள் என்னை ரொம்ப அழுக வச்சது கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணிட்டாலும் கண்ணீர் வந்துடுச்சுன்னா, அப்போ அம்மா அழாதீங்க, தயவுசெய்து அழாதீங்க அப்படின்னு சொல்லுவாள். இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் அவள். கர்த்தர் நல்லவர். ஆகவே தாயை கண்ணீர் விட வைக்காதிருங்கள். சிலர் திருமணமாயிட்டா தாயை கவனிக்கிறதுல விட்டுடுறாங்க, எப்படியோ போன்னு விட்டுடுறாங்க. ஆனால் அப்படி இல்லை. உங்களுக்கு கடைசி மட்டும் இன்றைக்கு நம்ம சிஏ வாலிப பிள்ளைகள் மிக அழகாக அந்த காரியங்களை செய்து காட்டினார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்திலே கொடுத்த ஒரு கிஃப்ட் தாய். ஆமென். தகப்பன், 2 பேர் ரொம்ப முக்கியம். ஒரு நாள் வரும், தகப்பன்மாருக்கு என்று ஒரு விசேஷ நாளை நாம் அனுசரிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து சந்தோஷமாக இருங்க. ஆண்டவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சில தாய்மார்கள் பிள்ளைகளையும் வேதனைப்படுத்தாதீங்க, துக்கப்படுத்தாதீங்க, அவர்களை அன்பாக நடத்துங்க. சில நேரத்தில் கசப்புகள் வரலாம், அவங்க மேலே வேதனைகள் வரலாம். ஆனால் அதற்காக பிள்ளைகளை மறந்து விடாதிருங்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நல்லவர். உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இப்பொழுதும் சிஏ பிள்ளைகளுக்கு என்னுடைய மனதார வாழ்த்துகிறேன். அவர்கள் இந்த நேற்றெல்லாம் ரொம்ப இந்த வாரம் முழுவதும் அவர்கள் செய்த காரியங்கள், அங்கே சாம்கிட்டையும் ஏஞ்சல்கிட்டையும் பெர்மிஷன் கேட்டு
ஒன்றாய் அவர்கள் சிறப்பாய் செய்திருக்கிறார்கள். நம்ம எல்லாரும் கைகளை தட்டி அவர்களுக்கு ஒரு நன்றியை சொன்னோமா. இது செய்கையோடு முடிந்து விடக்கூடாது, இல்லை, செய்கையோடு முடிந்து விடக்கூடாது. இது தொடர்ந்து உங்களுடைய தாயை நீங்கள் கனம் பண்ணுங்க, ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பெண் பிள்ளைகளுக்கு நான் சொல்வது, இன்றைக்கு நீங்கள் தாயை அப்படி பார்க்கும்போது உங்களை நீங்கள் ஒரு காலத்தில் தாயாக மாறுவீங்க. உங்கள் பிள்ளைகளும் உங்களை கனப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய் என்று சொல்லுகிறது. ஆகவே நாம் நல்லதை நம்முடைய குடும்பத்திலே முதலாவது நாம் சாட்சியாக இருக்க வேண்டிய ஸ்தலம் நம்முடைய குடும்பம்தான். ஆமென். பிள்ளைகள், பெற்றோர் எல்லாருமே நம்ம ஆண்டவருக்கு பயந்தவர்கள். உலகத்தார் போல நம்ம இல்லை. நாம் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். எல்லாருக்குள்ளும் ரட்சிப்பு இருக்கிறது. எல்லாருக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாம் பெற்று இருக்கிறோம். எல்லாரும் வேத வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள். ஆனால் இதிலே ஒன்றும் தாயும் தவறக்கூடாது, பிள்ளைகளும் தவறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். ஆமென். நம்முடைய குடும்பத்தை பார்க்கும்போது புறஜாதி மக்கள், இது ஒரு அருமையான குடும்பம், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம். அம்மா பிள்ளைகளை நேசிக்கிறார்கள், அம்மா பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்மை குறித்து உலகம் சாட்சி சொல்ல வேண்டும். அதே போல் பிள்ளைகளை குறித்தும் இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு, அம்மாவுக்கு, அப்பாவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்து நடக்கிறார்கள் என்று சொல்லி பிள்ளைகளை குறித்தும் அங்கே சாட்சி கொடுக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு யாருக்காவது அப்படிப்பட்ட கசப்பு, வைராக்கியம், பேசக்கூடாத நேரங்கள் இப்படியெல்லாம் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, பிள்ளைகளும் தாய்மார்களும் தகப்பன்மார்கிட்ட பேசி பல நாளாகிவிட்டது. நிறைய பேர் அப்படி இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற ஒருவரும் அப்படி இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கைகள் உயர்த்தி சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உங்களுடைய தாயை கனப்படுத்துங்கள். அவங்கள வீட்டுக்கு போனவன நல்ல ஹக் பண்ணுங்க. ஓகேவா? ஒரு நாள் மாத்திரம் இல்லை, தினம் பிள்ளைகள் அம்மாவை அப்படியே அணைச்சி முத்தம் கொடுங்க. அவங்க வேற ஒன்றும் கேட்கறதில்ல. தாயும் தகப்பனும் பிள்ளைகளிடத்தில் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. ஒன்றே ஒன்று தான், பிள்ளைகளுடைய அன்பு, பிள்ளைகளுடைய நேசத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே அதை மாத்திரம் நீங்கள் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. உலகம் முழுவதும் இன்றைக்கு இந்த தாய்மார்களுக்கென்று விசேஷித்த தினமாக அனுசரிக்கிறார்கள், ஆசரிக்கிறார்கள். உலக மக்கள், உலக பிள்ளைகள் பெற்றோருக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அன்பான உபசரிப்புகளை செய்கிறார்கள். நீங்களும் வீட்டுக்கு போனால் அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுங்க. இல்லை, நாங்கள் சபையில் ஒரு சாக்லேட் தான் கொடுக்க முடியுது. ஆனால் வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவுக்கு, தாய்க்கு ஏதாவது ஒன்றை செஞ்சு கொடுங்க. ஆமென். ஒரு நாள் சாப்பாடு செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு. இல்லை, உட்கார வச்சு, அம்மா உட்காருங்க, நான் உங்களுக்காக செய்கிறேன், செஞ்சு பாருங்க ஒரு தாயின் உள்ள எப்படி இருக்குன்னு. அப்போ தான் நீங்கள் அதை உணர்ந்து கொள்வீர்கள். அவர்களோடு கை கோர்த்து நில்லுங்கள், உதவி செய்யுங்கள், ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக ஜெபியுங்கள். வியாதிப்படும்போது அம்மாவை ஆறுதல் படுத்துங்கள், தைரியப்படுத்துங்கள். கண்ணீர் வடிக்கும் போது அவர்களோடு இணைந்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அழகாக கட்டி எழுப்புவார். ஆமென். அல்லேலூயா. இயேசு நம்ம குடும்பத்தில் வரும்போது தாய், தகப்பன், பிள்ளைகள் என்ற உறவை அவர் பார்க்க வேண்டும். ஆமென், ஆமென். நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு சிதைந்து போய் இருக்கிறதுங்க. தாய் ஒரு பக்கம், அவள் ஒரு பக்கம் இருக்கிறா, தகப்பன் ஒரு பக்கம்,
பிள்ளைகள் ஒரு பக்கம் அனாதைகளாய் விடப்பட்ட அநேக குடும்பங்கள் இன்று சமுதாயத்திலே சீரழிந்து போய் இருக்கிற இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்ப நாம் ஒற்றுமையாய் வாழ, ஆமென், ஆண்டவருக்கு சாட்சி உள்ள எதிர்காலத்திலே ஆண்டவருக்கு மகிமையான சாட்சி உள்ள குடும்பங்களாய் நிற்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 8ஆம் அதிகாரத்தில் நம்ம 12ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது. அதை நீங்கள் அடிக்கடிக்கு வாசித்து அதன் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஏசாயா 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிப்போம். யாராவது ஒருவர் 12 சாரி 10 பாருங்க, 10 இருங்க சொல்றேன். பதினெட்டாம் வசனம், சாரி 18ஆம் வசனம். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சியோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். அல்லேலூயா. நானும் என் பிள்ளைகளும். ஆமென், அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாளும் சொல்லி, ஆண்டவரே நாங்கள் உமக்காக இந்த பட்டணத்திலே ஒரு அற்புதங்களாக அடையாளங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அப்படி மாற்றுவாராக. ஹல்லேலூயா. பிள்ளைகளிடத்தில் அன்பாயிருங்க. அவங்க தவறு செய்யும்போது கண்டித்து கடிஞ்சு கொள்ளாதீங்க. ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எமக்கு நன்றி அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, வல்லவர் ஆண்டவரே, கிருபை உள்ளவர் அப்பா. ஸ்தோத்திரம். தாயை போல நேசிக்கிறவர் ஆண்டவரே. எத்தனையோ குழந்தைகளுக்கு இன்றைக்கு அனாதைகளாக்கப்பட்டு இருக்கிறாங்க. தாயில்லாத குழந்தைகள் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம், தாயை போல அரவணைக்கிறவர் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீரப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மது கரத்தில் எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுவீராக. நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதன்படி செய்ய கிருபை கொடுப்பீராகப்பா. மது கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தில் மாத்திரம் தாயை குறித்து 300க்கு அதிகமான இடங்களிலே ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாராம். எல்லா இடத்திலும் தாயை பார்க்க முடியும். தாய் இல்லாமல் சினிமா பாட்டு பாடு தானே எவரும் பிறந்ததில்லை. ஒரே ஒரு அம்மா தான் பிறந்திருக்கிறாங்க தாய் இல்லாமல். ஒரே ஒருத்தர் தான் பிறந்திருக்காரு. யாருங்க? ஆதாமும் ஏவாளும். ஆமேன். அவங்களுக்கு தாய் தகப்பனே கிடையாது. ஆனால் ஆண்டவர் தான் அவங்களுக்கு தாய் தகப்பன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்திலே 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அந்த அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கின்றோம். அதில் வாசிக்கும் போது ஏவாள் ஜீவன் உள்ளோருக்கெல்லாம் அவள் தாயானவள். ஆமென். இன்றைக்கு இருக்கிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் யார் முதல் தாய்? ஏவாள் தான். ஏவாள். அந்த அம்மா தவறு செஞ்சிட்டாங்கன்றதுனால இன்னைக்கு எல்லாருமே அவங்கள போட்டு திட்டுறாங்க. ஆனால் எந்த தாயின் மூலமாக இந்த உலகத்திலே பாவம் பிரவேசித்ததோ அதே தாயின் மூலமாக ஆண்டவர் ரட்சிப்பை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமாம். எத்தனை நிந்தை அவமானங்களை சுமந்து மரியாள் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்து இந்த உலகத்துக்கு இரட்சகராக அவள் கொண்டு வந்தாள். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி அவள் தாயானவள். ஆதாமு விழாயிலிருந்து உருவாக்கப்பட்டவள் தான் ஏவாள். இன்னைக்கு நம்மளை ஆண்டவர்
மண்ணினாலே உருவாக்குறார் இல்லை, இல்லை, நம்ம பெண்கள் எல்லாம் யாருனால உருவாக்கப்பட்டது? ஆண்களை மண்ணினால உருவாக்கினார். ஆனால் பெண்களை மாத்திரம் ஆண்லேருந்து ஒரு போனை எடுத்துட்டாரு. இங்கே நிறைய ஆண்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே ஒரு போன் கிடையாது. இந்த விலா எலும்பில் ஒன்று டெஸ்ட் பண்ணி பாருங்க வேணும்னா, உருவி எடுத்து அதில் ஒரு அழகான பெண்ணாய் உருவாக்கி ஆதாமுக்கு ஏற்ற துணையை ஆண்டவர் தந்தார். ஹல்லேலூயா. கணவரெல்லாம் ஒரு நன்றி சொல்லுங்களேன். நல்ல மனைவி எனக்கு கிடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் ஒரு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். இவ்வளோ பேர் தானா? நன்றி சொல்லுங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்ன இதை கட்டி நமக்கு ஒரே தலைவேதனையாக இருக்கு. நிறைய பேர் அப்படி நினைக்குவீங்க இல்லை? ஆமாம், ஆண்டவர் எப்பவுமே பாருங்க இந்த கணவன் மனைவியும் அவங்கள ப்ளஸ் மைனஸாக தான் இணைப்பார். கணவர் ப்ளஸ்ஸாக இருப்பார், மனைவி மைனஸாக இருக்கும். கணவர் மைனஸாக இருப்பார், மனைவி ப்ளஸ்ஸாக இருப்பாங்க. இது ரெண்டும் இணைச்சா தாங்க லைட் எரியும். ஆமாம், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு சேர்த்தா லைட் எரியுமா? எரியாது. ஆமாம், இந்த மைனஸும் ப்ளஸ்ஸும் இணைஞ்சாதான் வீட்டில் அழகான இந்த வெளிச்சம் தருகிற லைட் எரியும். ஹல்லேலூயா. அதனால் இந்த மனைவியை கட்டிட்டேனே, இவளை கட்டிட்டேனே, இவளால் நான் படுற வேதனை போதாது என்றெல்லாம் நிறைய கணவர் அப்படி சொல்லி இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் சண்டை போட்டு வீட்டிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு வந்தீங்களோ தெரியாது. தெரியல, யாரும் சொல்ல மாட்டீங்க, பரவாயில்ல. அப்படி இருந்தால் தாங்க குடும்பம் நல்லா இருக்கும். ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் இல்லை, ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கிறது. உங்கள் வீட்டில் இருக்கான்னு என்ன கேட்டுறாதீங்க, எங்கள் வீட்டிலே இருக்குது, எல்லார் வீட்டிலே இருக்குது. அதனால நாங்கள் ஒன்றும் தேவ தூதர் இல்லை, பரலோகத்திலேருந்து வந்தவங்க இல்லை, நாங்களும் மாம்சமானவர்கள் தான் இல்லை. கோபம் வரும், எரிச்சல் வரும், வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன காரியத்துக்கு சண்டை வரும், அதெல்லாம் அப்படியே அப்போவே தீர்ந்துடணும் இல்லை. ஆமாம், அதை வச்சு நாளைக்கு வரைக்கும், இன்னும் 3 நாள் வரைக்கும் சில ஆண்களும் பெண்களும் பேசியே பல நாட்கள் ஆகிவிட்டது இல்லை. இங்கே எப்படி எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்களோ தெரில, சண்டை போட்டு மனைவி கிட்ட பேசாமல் மூஞ்ச தூக்கி போட்டு அப்படி சில குடும்பத்தில் அப்படி தான் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அதாவது சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாக உன் கோபம் தனிய கடவுது. ஆமாம், நிறைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இல்லை. கணவன் மனைவியும் இணைந்து குடும்ப ஜெபம் நடத்தினால் இருவருக்குள்ளும் அந்த ஐக்கியம் நல்ல சுகமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் அங்கே வாழ்கிறவர். எப்பவுமே இந்த குடும்பத்தில் கணவன் மனைவியும் கைகோத்து பிள்ளைகளோடு நம்ம ஜெபிக்கணும். நம்ம அப்படி ஜெபம் பண்ண தாங்க அவங்களும் கற்றுக்குவாங்க. பின்வரும் சந்ததி நாம் அவங்களுக்கு ஒரு சாட்சியாக இருக்கணும். நிறைய குடும்பத்தில் அப்படி ஜெபம் இல்லை. ஜெபிக்கிறவங்களுக்காக நான் நன்றி சொல்கிறேன், ஜெபிக்கிறவங்களுக்காக நன்றி சொல்கிறேன், அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா திருமணம் பண்ணுங்க வீட்டில். இதனால பிரச்சனை வருது இல்லை, நிறைய குடும்பத்தில் பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம். எங்கள் வீட்டில் ஒரு நாள் அந்த ப்ரேயர் எப்படியாவது அப்படி விட்டுருச்சுன்னா போதும், எனக்கு ஒரே கப்பு 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 கப்புன்னு அடிக்கும். இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது. ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட, ஆண்டவர் குடும்ப ஜெபம் நாங்கள் தொடர்ந்து ஒரு நாள் கூட மிஸ் ஆகாது. அப்படி ஆனால் ஒரே பயமாக இருக்கும். ஏன்னா அங்கே தான் சாத்தான் நுழைவான். ஆண்டவர் சொல்கிறாரு, குடும்பம் அது ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு, அது அப்படியே தகர்க்கப்பட்டதா. அப்படியே வானத்துக்கும் மேலே அப்படியே அந்த வீடு ஒரு கூரை இல்லாமல் எப்படி இருக்கும், அதுக்குள்ளே எல்லா காற்றடிச்சு, அதாவது இந்த குப்பையெல்லாம் வந்து உழுந்து புயல் அடித்து மழை அடித்து எல்லாம் அந்த வீட்டை நாசம் பண்ணுகிறது போல நம்ம வாழ்க்கையில் ஜெபம் இல்லைன்னா பிசாசு நுழைஞ்சு குடும்பத்தை சின்ன பின்னமாய் மாற்றி விடுவான். ஆகவே ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். ஹல்லேலூயா.
இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணிருங்க. இன்னைக்கு இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு நம்ம தினம் குடும்ப ஜெபம் பண்ணலாங்க. மனைவிகிட்ட போய் சொல்லு, கணவர்கிட்ட போய் சொல்லுங்க, பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தை அன்பினால் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம குடும்பத்தில் உலாவுனங்க, உலாவணும். அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர், நம்ம கூட இருந்து நம்மை வழி நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் அவள் தாயானவளாக இருக்கிறாள். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் சாராளை குறித்து சொல்லும் போது சொல்றாரு, நான் அவளை ஆசீர்வதித்து நல்லவர், அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இது வயதான காலத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த இந்த சாராளுடைய வயிற்றிலே பல ஜாதிகள் ஜாதிகள் உருவானார்கள். அதில் ராஜாக்கள் உருவானார்கள், இல்லை ஆமாம், ஆசாரியர்கள் இவர்கள் எல்லாம் உருவானார்கள். ஒரே ஒரு விசுவாசத்தாய் அவள் தான். இன்னைக்கு நாம் எல்லாரும் அந்த சாராளுடைய பிள்ளைகளாக சந்ததியாக நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. அன்றைக்கு ஆபிரகாமும் சாராளும் கர்த்தர் கீழ்ப்படிந்து அவருக்கு வாழ்ந்ததினாலே தான் இப்படிப்பட்ட ஒரு சந்ததி. ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவும் பூமி அந்த வானத்து நட்சத்திரங்களை போலவும் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தம். அவர்களுக்கு ஒரு குழந்தை தான், ஆனால் விசுவாசத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு திரளான குழந்தைகள். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு ஆபிரகாம் பரலோகத்தில் இருப்பார், ஒவ்வொருத்தரையும் கீழே பார்ப்பார் போல. ஆண்டவர் அப்பப்போ ஆபிரகாமுக்கு சொல்லுவார் போல, நான் ஒரு கற்பனை செய்கிறேன், மேலேருந்து காமிச்சு பாருப்பா, விசுவாசத்தில் உருவான பிள்ளைகள் என்று சொல்லி நம்ம எல்லாரையும் காண்பித்து அவரை சந்தோஷப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. இல்லாத போது ஆண்டவர் அற்புதமான வாக்குத்தத்தங்களை கொடுத்து அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, உன்னை பெற்ற தகப்பனாகிய ஆபிரகாமையும் உன்னை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். நோக்கி பாருங்கள். இன்றைக்கி நமக்கு ரொம்ப குழந்தை இல்லைன்னா வாழ்க்கையில் பிரச்சனை வரும்போது, நம்ம வாழ்க்கையில் ஏதோ நடக்காமல் இருக்கும்போது, நீண்ட நாள் இருக்கிறதுனால நம்ம இருதயம் சோர்ந்து போகிறது, என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவளை நோக்கி பாருங்கள் என்று சொல்லுகிறார். அவளுடைய செய்கையை பாருங்கள், அவளுடைய நடையை பாருங்கள், அவள் செய்த காரியங்களை பாருங்கள் என்று சொல்லி சாராளை ஆண்டவர் ஒரு சாட்சியுள்ள ஒரு கருவியாய் நிற்க வைக்கிறார் நமக்கு முன்பாக. அவளை பார்க்கணும், அவள் என்னெல்லாம் செஞ்சா. ஒரு விக்கிரக ஆராதனை குடும்பத்தை சார்ந்த ஒரு சாராள் ஆபிரகாமோடு கூட கீழ்ப்படிந்து அவள் தன்னுடைய ஊரை விட்டு, இனத்தை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு ஆபிரகாமோடு கூட அவள் வருகிறாள். தனிமைதான், எல்லாரையும் விட்டுட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் பாருங்க, அவளுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவள் வாழ்விலே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்கள் அப்படி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கலாம், தனிமையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை உண்டாக்குவார். அமெரிக்கா தேசத்தின் முதல் ஜனாதிபதி அவர்கள்
ஜார்ஜ் வாஷிங்டன் என்ற ஜனாதிபதி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து, தான் எல்லா உயர்வுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் என் தாய் எனக்கு பின்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ஆமென். அப்படிதானே? ஆமாவா? ஆமாவா? வாலிப பிள்ளைகளை கேட்குறேன், ஆமாவா? என்ன தலையாட்ட மாட்டேங்கிறீங்களே? என்ன சொன்னாங்கன்னே தெரியலையா? ஒரு பிள்ளையினுடைய அவன் உயர்வுக்கு காரணம் அவனுடைய தாய். ஆமென். ஒரு பெண் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே இருக்கிற எல்லா பிள்ளைகளும் சொல்கிறேன், உங்களுடைய தாயினுடைய அந்த கண்ணீர் ஜெபம், அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகங்கள், இதெல்லாம் உங்களை இன்னைக்கு ஒரு தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு நல்ல அந்தஸ்தை கொடுக்க அந்த தாய் ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அதை நினைச்சு பாருங்க. ஆபிரகாம் லிங்கன் என்ற ஒரு 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 தேவனுடைய மனுஷன் சொல்லுகிறார், ஒவ்வொரு தலை சிறந்த மனிதனுக்கு பின்னால் அவனுடைய தாய் இருப்பார்களாம். ஹல்லேலூயா. எப்படி ஒரு தாயை சில நேரத்தில் நம்ம துச்சமாக நினைக்கிறாங்க, கேவலமாக நினைக்கிறாங்க. இல்லை, அது அப்படி இருக்கக்கூடாது. அவர்களை கனப்பண்ணியே பேசுங்க எப்பவுமே. ஒரு தாய் எப்பவுமே தன் பிள்ளையை நல்ல நிலைக்கு வரணும்னு தான் அவள் எப்பொழுதுமே எதிர்பார்த்து நிற்கிறா. நீங்கள்லாம் கூட அப்படி தானே? வேதத்தில் அப்படி சொல்லியிருக்கு, தகப்பனுடைய புத்தியை கேள், தாயின் போதகத்தை தள்ளாதே. தாய் போதிப்பாங்க, தகப்பன் புத்தி சொல்லுவார். புத்தி 2-3 வார்த்தை சொல்லிட்டு அப்படி போயிடுவார். ஆனால் தாய் போதகம் பண்ணுவாங்களாம். போதகம்னா டீச் பண்ணுறது. ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குல்ல? கஷ்டமாக என்னமா துணுன்னு பேசிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு வார்த்தை சொன்ன முடியாதா? இதே தான் உங்களுக்கு காலையிலே இதே, சாயங்காலம் இதே, நைட்டும் இதே. இதுக்கு ஒரு முடிவு இல்லையா? எப்போ பார்த்தாலும் முணுமுணுன்ட்டே இருக்கீங்களே. அப்படி கேட்குற பிள்ளைகள் இன்னைக்கு இருக்கிறாங்க. அம்மாவுக்கு ஒரு ஆசை என்னன்னா, என் பிள்ளை நல்லா சமுதாயத்தில் அந்தஸ்துள்ளவளாய், உயர்ந்தவளாய், நல்ல கணம் பெற்றவளாய், ஒருவரும் பிள்ளை எந்த பேச்சும் பேசிடக்கூடாது. தாய்க்கு தாங்காது, தகப்பனுக்கு தாங்காது. அப்படித்தான் உள்ள இருக்கு. நீங்கள்லாம் பிள்ளை பெற்று நீங்கள் வளரும்போது அது உங்களுக்கு தெரியும். இப்போ தெரியறதில்ல, ஆகவே தெரிந்து கொள்வார்கள். அப்படி இப்போவே நீங்கள் கனம் பண்ண ஆரம்பித்து விடுங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் வருங்காலத்திலே உங்கள் பிள்ளைகள் மூலமாய் உங்களுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம தாயின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். இங்கே கருவிலே உருவாக்கும் போது ஆண்டவர் அந்த தாயின் வயிற்றில் வரும்போது அந்த தாய் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமோ தெரியாத தெரியல, தெரியுமோ. ஆனால் அந்த சூழ்நிலையில் வரும்போது தான் தெரியும். ஹல்லேலூயா. அந்த 4-5 மாதங்கள் அவள் கர்ப்பம் தரிக்கும் போது ஒரே தலை சுற்றுல், வாந்தி, ஒரு குழந்தையை வயிற்றில் சுமக்கும் போது அந்த 10 மாதங்களும் எத்தனை வேதனை. அது மாத்திரம் இல்லை, வெளியே வந்த பிறகு தூக்கம் இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தன்னை அலங்கரித்து கொள்ளாமல், தன்னையே மறைத்து குழந்தைக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகள் எல்லாம் செய்து அவனை ஒரு நல்ல ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து திருமணமாகி அவன் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்மார்கள் எடுக்கிற அந்த முயற்சி எவ்வளவு மேன்மையானதுங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்களேன் உங்கள் அம்மாவுக்கு. நினச்சி அம்மாவை துதிங்க, நன்றி சொல்லுங்க. வீட்டுக்கு போய் அவங்கள ஒரு ஹக் பண்ணுங்க, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக அவங்கள சொல்லுங்கள். இன்றைக்கி மாத்திரம் இல்லை, என்றைக்கும் சொல்லணும். நம்மளுக்கு ஆண்டவர் 365 நாட்களை தந்திருக்கிறார். எல்லா நாட்களும் அதை தூரமாக இருக்கிறாங்களா, இல்லை ஒரு சமயம் சண்டை போட்டு வெளியில் இருக்கிறாங்களா, அவங்கள கூப்பிட்டு ஒரு அன்பாக பேசுங்க. அவங்களோடு நல்ல வார்த்தைகளை சொல்லி அவங்களுக்கு நல்ல தவறு செஞ்சிட்டோமா மன்னிச்சுருங்க
அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாம் சொல்லத்தான் தாயினுடைய மனம் குளிரும். அப்போது உங்களுடைய எதிர்காலம் மிகவும் ஆசீர்வாதமாக அமையும். ஆமேன். ஹல்லேலூயா. என்னுடைய தாயை குறித்து நான் அதிகமாக சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கி நான் ரொம்ப நன்றி சொன்னேன் ஆண்டவருக்கு. எங்கள் அம்மாவை குறித்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அவங்க எங்கள் அம்மா ஜெபிக்கிற ஒரு தாய். நான் அடிக்கடிக்கு சொல்வது உண்டு உங்களுக்கு, இல்லை அடிக்கடிக்கு சொல்லுவேன். எங்கள் அம்மாவை நினைக்காம நாட்களை சில நேரத்தில் ரொம்ப கஷ்டம் வேதனை எல்லாம் வரும்போது தாயை நினைக்கிறோம், தகப்பனை நினைக்கிறோம். இந்த உலகத்தில் இல்லை அவங்க, ஆனாலும் நினைக்கிறோம், இல்லை? ஆமாம். அவங்க எப்போவுமே எங்கள் அம்மா 3 மணிக்கெல்லாம் எழும்பிடுவாங்க ஜெபிக்க. எழும்பிட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்பாங்க. அந்த உயிர் போகிற வரைக்கும், கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ரொம்ப சுகவீனமாக ஆகும்போதும் தூக்கம் வராது. காலையில் இரவெல்லாம் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ஜெபத்தின் விளைவு தான் இன்றைக்கு கர்த்தர் என்னை இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அப்பா, எனக்கு ஒரு நல்ல அருமையான தாயை கொடுத்துருக்குறீங்க, அதற்காக நன்றி. உலகத்தில் எத்தனையோ தாய்கள் இன்றைக்கு கள்ள காதலுக்காக, தேவையில்லாத உலக காரியங்களுக்காக குழந்தைகளை கொன்று போடுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏசாயா 49ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, ஸ்திரியானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில். இன்னைக்கு அநேக குழந்தைகள் அனாதைகளாக்கப்பட்டு தாய் தகப்பனால் கைவிடப்பட்ட குழந்தைகள் இந்த சமுதாயத்தில் ஏராளமாய் இருக்கிறார்கள். எனக்கு ஒரு ஆசை, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன். அப்பா, நாங்கள் ஒரு நல்ல பெரிய இடம் வாங்கிட்டா அந்த இடத்துல அனாதை குழந்தைகளை நாங்கள் வளர்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை. இன்றைக்கி உங்களோட கூட அதை சொல்கிறேன். நீங்களும் அதற்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த காரியத்தை நம்ம செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. அந்த விருப்பத்தை போட்டவர் ஆண்டவர் தான். ஆமேன். என சொந்தத்தில் வரல அந்த விருப்பம், ஆண்டவர் கொடுத்த விருப்பம். ஆமேன். இந்த விருப்பத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. அனாதை குழந்தைகளை வளர்ப்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதம் தானே. அதற்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தாயின் அன்பை குறித்து நம்ம வேதத்தில் பார்த்தீங்க. பிள்ளைகள் அதை அழகாக செஞ்சு முடிச்சிட்டாங்க. நான் அதை குறித்து நான் பேச விரும்பலை, டைம் வேறு போயிட்டே இருக்கிறது. ஆகவே இந்த சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்களிலெல்லாம் பெண்கள் தாய்மார்களை அவ்வளவு பெருசாக நினைக்க மாட்டாங்க. மேடை ஏறக்கூடாது, பேசக்கூடாது, வீட்டிலே இருக்கணும், பாத்திரம் கழுவணும், சட்டி பானையை கழுவணும், வீட்டை துடைக்கணும், பிள்ளைகளை வளர்க்கணும், பிள்ளை பெற்று போடணும். இதே தான் தாய்மார்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த காலகட்டத்தில் வரும்போது ஆண்டவர் பெண்களை, தாய்மார்களை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார் ஆண்டவருக்காக. ஹல்லேலூயா. 84 வயதான ஒரு தாயார் கேரளா மாநிலத்திலே, அவர்கள் அங்கே நம்ம ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அவங்க லாரி ஓட்டுறாங்க, கனரக வாகனம், கார் ஓட்டுகிறார்கள், ஆட்டோ ஓட்டுகிறார்கள். பெண்கள் எல்லாவற்றிலும் இன்னைக்கு மேலே ஃப்ளைட்டில் போகிறாங்க, ஏர்ஹோஸ்டராக இருக்கிறாங்க, இல்லை எல்லா இடத்துலையும். அப்புறமா இந்த ராக்கெட்டில் போன ஒரு அம்மா, சுனிதா வில்லியம், அந்த அம்மா பல நாட்கள் அங்கே இருந்தாங்க, இல்லை? ஆமாம். எப்படி பாருங்க, பெண்களை இன்னைக்கு ஆண்டவர் மேன்மையாக வச்சுட்டார். இன்னைக்கு சமமாய். அதற்காக எனக்கு தலை வேண்டாம், நானே ஆடுவேன்னு நம்ம சொல்ல முடியாது, இல்லை? ஆமாம். எப்பவுமே கணவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கன மரியாதையை நம்ம கொடுத்தே ஆகணும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆகவே உங்கள் மனைவியை நீங்கள் என்கரேஜ் பண்ணுங்கள். நல்லா பாடுமா, நல்ல ஜெபம் பண்ணுமா, அவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செஞ்சு கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வாதமாக மாற்றுவாராக. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை மாத்திரம் நம்ம வேகமாக பார்த்துட்டு நம்ம போகலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 45
46ஆம் வசனத்தில், சாரி 45ஆம் வசனம், 45ஆம் வசனம். விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றால். யார் இதை சொல்றா? என்னங்க, சத்தமா சொல்லுங்களேன். எலிசபெத் யார்கிட்ட சொல்றாங்க? மரியாள் இடத்துல சொல்றாங்க. எலிசபெத் ஒரு வயசானவர்கள், மரியாள் ஒரு யங்ஸ்டர், ஒரு கன்னிகை இல்லை? இங்கே நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இல்லை? இளம் வயது உள்ளவர்களும் இருக்கிறோம், வயசானவங்களும் இருக்கிறோம். அந்த நாட்களில் பாருங்க, அந்த பெரியவங்களை ரொம்ப மதிப்பாங்களாம், பெரியவங்களை ரொம்ப மதிச்சிருக்காங்க. ஆனால் இந்த நாட்களில் மதிப்பு ரொம்ப குறைவு. நீங்கள் எத்தனை பேர் வயதானவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுறீங்க? நீங்கள் எத்தனை பேர் அவங்கள நேசிக்கிறீங்க? இங்கே இருக்கிற எத்தனையோ வயதான பெற்றோர்கள் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், ஒரு உயர்வு அந்தஸ்து வரும்போது பெரியவங்களை மதிக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். 2 பேரும் சந்திக்கிறாங்க பாருங்க இல்லை? மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். இந்த அம்மா கன்னிகை, இவங்க வயதான முதிர்ந்த ஒரு தாய். 2 பேரும் சந்திக்கிறாங்க. 2 பேருக்கும் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எலிசபெத்துக்கும் ஆண்டவர் வயதான காலத்திலே ஒரு அற்புதம் செய்கிறார். வயதான காலத்தில் தேவன் அற்புதம், அதிசயம், அது இல்லை, அதிசயம் செய்கிறார். இங்கேயும் அதிசயம்தான், மரியாளுக்கும் அதிசயம்தான் இல்லை? ஒரு கன்னிகை எப்படி கர்ப்பவதி ஆக முடியும்? உலகம் அது ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் ஆண்டவருடைய அந்த வேதத்தில் மரியாளை குறித்து ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். 2 பேரும் சந்திக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அங்கே அவர்கள் இருவரும் வாழ்த்தி கொள்ளுகிறார்கள், வாழ்த்துறாங்க. வாழ்த்திட்டு இந்த எலிசபெத்து மரியாளை பார்த்து சொல்றாங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தரால் சொல்லப்பட்டது, அவள் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்று சொல்லி மரியாளை எலிசபெத் வாழ்த்துகிறதை பார்க்கிறோம். எலிசபெத் விசுவாசத்திலே வல்லவளாக இருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. வயதான ஒரு தாய், அவர்கள் ஆசாரிய ஊழியம் செய்ய நியமிக்கப்பட்டவர்கள். அந்த நாட்களிலே அவர் ஆசாரிய ஊழியம் செய்ய போன போது ஆண்டவர் அங்கே தரிசனமாகி அவருக்கு சொல்கிறாரு, ஒரு குமாரனை நான் உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அவங்களுடைய கணவருக்கு சந்தேகம். ஆனால் எலிசபெத்துக்குள்ளே சந்தேகம் இல்லை, விசுவாசம் அவளுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இருக்கிறதா? கணவர் நல்ல விசுவாசமாக இருப்பார், மனைவி சந்தேக பேர் வழியாய் மாறிடுறாங்க. இது நடக்குமா நடக்காதா? இது ஆகுமா ஆகாதா? அப்படிலாம் நம்ம அப்படி கேள்விக்குறி எப்போவுமே எழுப்பிட்டே இருக்கிறது தான். கொஞ்சம் லேட்டானா போதும், ஐயோ இவ்வளோ லேட்டாச்சு, நீ செய்ய மாட்டார் ஆண்டவர், அவ்வளவுதான் முடிஞ்சது அப்படின்னு நம்ம அந்த சாப்டரை முடிச்சிடுறோம், அந்த ஜபத்தை கூட விட்டுருவோம். ஆனால் எலிசபெத் விடாமல் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம், தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் அந்த எலிசபெத் அம்மா ஜபத்திலே பலனாயிருந்தார்கள், விசுவாசத்திலே பலனாயிருந்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த காலகட்டத்திலே பார்த்தா எங்கே பார்த்தாலும் விசுவாசம் குறைந்து கொண்டே இருக்கிறது, குறைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் விசுவாசிகள் என்று பெயர் வைத்து கொண்ட நாம் விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக சோர்ந்து போகாமல் விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறும்போது அவர்கள் தான்
பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாறுகிறார்கள். ஆமென். ஹல்லேலூயா. எலிசபெத் தன்னுடைய விசுவாசத்திலே அவள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அவள் வாழ்விலே நிறைவேற்றப்பட்டதினாலே அவள் மரியாளை வாழ்த்துகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம ஒன்று செய்யாமல் இருந்தால் யாரையும் போய் வாழ்த்த முடியாது. யாருக்கும் நம்ம எதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த அம்மாவுக்கே விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, இந்த அம்மாவே இப்படி இருக்குது, எனக்கு எல்லாம் சொல்லுது அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் நம்மை பார்த்து என்ன செய்வாங்க? ஏளனம் செய்வார்களே. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எலிசபெத்தை போல இருக்கிறதா? மரியாளை போல இருக்கிறதா? இந்த 2 பேரையே நான் இன்னைக்கு வச்சு ஜெபம் பண்ண விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நமக்கு அற்புதம் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அதை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது இதை குறித்து அவள் சொன்ன உடனே மரியாளுக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. உடனே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறார்கள். அது சொல்றாங்க, அடுத்த வசனத்திலே சொல்றாங்க, இன்னொரு வசனத்தில் இது முதல் இந்த 48ஆம் வசனத்தில் சொல்றாங்க, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி சொல்றாங்க. இது எப்படி ஆகும் என்று சொல்லி கேட்ட மரியாள், ஆண்டவர் சொல்றாரு, எலிசபெத்தை காண்பித்து அவர் சொல்றாரு. அங்கே வாசிக்கும் போது லூக்கா 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், அதற்கு மரியாள் 36ஆம் வசனத்தில் சொல்லும்போது, இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதில் ஒரு புத்திரனை கர்ப்பந்தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6 மாதம் என்று சொல்லுகிறார். மலடி என்ற ஒரு பட்டம் எலிசபெத்துக்கு இருந்தது. ஆனாலும் சோர்ந்து போயிட்டாங்களா? இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. அவங்களுக்கு மலடி என்ற பட்டம். இங்கே வந்திருக்கிற நமக்கு என்ன பட்டம்? நம்முடைய சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மத்தியில் என்ன பட்டம் கொடுத்துருக்குறாங்க? என்னத்தையோ ஆண்டவரை தேடிட்டு போகிறாலாம், இவளுக்கு ஒன்றுமே நடக்கலை, திருமணம் நடக்கலை, நல்ல காரியங்கள் நடக்கலை, குடும்பம் இப்படி இருக்கு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றும் மாறுவதே இல்லை. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? மலடி என்ற பட்டம் அன்னைக்கு எலிசபெத்துக்கு அந்த உற்றார் உறவினர்கள் மத்தியில் எல்லாரும் அவளை குறித்து பேசும்போது மலடி 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 என்று சொல்லி அவளை பேசினாங்க. ஆண்டவர் அதை மென்ஷன் பண்ணி காமிக்கிறாரு. மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். இது கேட்டவுடனே மரியாளுக்குள்ளே ஒரே நம்பிக்கை, விசுவாசம் வந்துடுச்சு. உடனே அவளை சந்திக்க போகிறாங்க, வாழ்த்துறாங்க. அங்கே அவள்கிட்டேருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அவர் சொல்கிறாங்க, இந்த ஆண்டவருடைய தாயார் எதினாலே என்னை சந்திக்க வந்திருக்கிறாங்க, என்கிட்ட வந்ததுக்கு எதுனா. எவ்வளோ பெரிய மனசு பாருங்க. அந்த எலிசபெத்துக்கு மரியாளை பார்த்த உடனே சொல்கிறாங்க, என் ஆண்டவருடைய தாயார். ஹல்லேலூயா. கணம் பண்ணுறதுல பாருங்க, அந்த பெரியவங்களும் சின்னவங்களும் அப்படியே இணைஞ்சு அந்த இடத்துல வராங்க. ஆவியானவர் அங்கே ஊற்றப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். உள்ளே இருக்கிற குழந்தை அபிஷேகத்தில் துள்ளுது, சந்தோஷமாக இருக்கிறது, களிப்பு. பரிசுத்த ஆவியினாலே நிரம்புறாங்க. அந்த அம்மா நிரம்பி சொல்கிறாங்க, கர்த்தரால் சொல்லப்பட்டது நிறைவேறும். தெய்வ பிள்ளைகளே, இந்த காரியம் நடைபெறுவதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கும் புதிய ஏற்பாட்டு காலம் வருவதற்கும் 400 ஆண்டுகளுக்கு அதிகமான காலங்கள் எடுக்கப்பட்டது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் அங்கே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதுகிறார். 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இயேசுவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. அதற்கு பின்பு இங்கே
யோவான் ஸ்நானகனை குறித்து வனாந்திரத்திலே கூப்பிடுகனுடைய சத்தம் என்று சொல்லி அந்த யோவான் ஸ்நானகனை குறித்து அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு. இந்த காலகட்டத்துக்கு பாருங்கள், 400 வருடங்கள் அதிகமாக இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறவே இல்லை. எத்தனையோ பெண்கள் அதற்காக ஜெபம் பண்ணி இருப்பாங்க இல்ல? ஆமாம், ஜெபம் பண்ணி இருப்பாங்க. நிறைய கன்னிகைகள், வாலிப பிள்ளைகள் எல்லாம் தன்னுடைய வயிற்றில் இந்த மேசியா பிறக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே காத்திருந்தார்களாம், ஜெபம் பண்ணினார்களாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவர் ராஜாவாய் இருந்தாலும் அரண்மனையில் பிறக்கல, ஒரு சாதாரணமான ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு மரியாள் வயிற்றில் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, அவளும் ஜெபம் பண்ணியிருப்பா இல்லை? மரியாளும் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. எலிசபெத்தும் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணியிருப்பாங்க. இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னோடியாய் யோவான் ஸ்நானகனை ஆண்டவர் அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 6 மாதம்தான் இல்லை? 6 மாதம் வித்தியாசங்க, அப்படி தானே? அவ்வளோதான் இருந்திருக்கோம். இயேசுவும் ஊழியத்துக்கு வராரு, யோவான் ஸ்நானகனும் ஊழியத்துக்கு வராரு. வனாந்திரத்தில் இருக்கிறார் அது வரைக்கும் யோவான் ஸ்நானகன். 2 பேரும் ஊழியத்துக்கு வராங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? எங்கள் அம்மா வயசான காலத்தில் என்ன பெற்றாங்க, நீங்கள் இளம் வயசில் கன்னி வயிற்றில் பிறந்திருக்கீங்க. இதெல்லாம் சம்பாஷணை இல்லை, ஆனால் அவங்க நினச்சிருப்பாங்க இல்லை? ஆமாம், ஆண்டவர் பாருங்க இந்த 2 குழந்தைகளையும் ஒன்றா சந்திக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. இதற்கு காரணம் என்னங்க? இந்த 2 தாயும் பாக்கியவதிகளாக இருந்தார்கள் மட்டுமல்ல, அவங்களுக்குள்ளே விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா, ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகி அவள் குமாரனை பெற்ற போது இயேசு உலக இரட்சகர் அவர் வயிற்றில், அவளுடைய வயிற்றில் பிறந்தார். அது மட்டும் இல்லை, அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்கு ஆண்டவர் இந்த எலிசபெத்துடைய வயிற்றுக்குள்ளே அந்த குழந்தையை ஆண்டவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இது 2 எவ்வளவு அதிசயமாக இருக்குங்க. இதற்கு காரணமே என்ன? அதற்கு நடு மையம் என்னன்னா விசுவாசம். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, விசுவாசமாக இருங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார், உங்கள் குடும்பத்தில் சொன்னதை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனைவிக்கு சொன்னீங்களா? சிஸ்டர் ரூத்துக்கு சொன்னீங்களா? பின்னாடி ரூத்து தானே? எஸ்தர் சொல்லுங்க, அவங்களுக்கு அப்படி சொல்லுங்க, மனைவிக்கு சொல்லுங்க. சில நேரத்தில் பெற்றோர், தாய் தகப்பன்மார்கள், தாய்கள் அந்த வாழ்க்கையில் சில காரியங்கள் நடைபெறாமல் தாமதிக்கும் போது சோர்ந்து போயிடும் இல்லை? சோர்ந்து போயிடும். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமாக நம்மை தூண்டி தூண்டி எரிய செய்கிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கி எறிகிற திரியை அணாத ஆண்டவர். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, வார்த்தையின் மூலமாய் நம்மை ஆண்டவர் பலப்படுத்தி சோர்ந்து போனவனை எழுப்பி நிற்க இதே வார்த்தை தான் அன்னைக்கு எலிசபெத்துக்கும் வந்திருக்கோம், மரியாளுக்கும் வந்திருக்கோம். அவர்கள் ஆவியிலே பலன் கொண்டார்கள், விசுவாசத்திலே வல்லவர்களாக மாறினார்கள். ஆண்டவர் அவர்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறிற்று. 400 வருடங்களுக்கு எவ்வளவு இடைவெளி பாருங்க. அவ்வளவு இடைவெளியிலும் அவர்கள் விசுவாசத்தோடு காத்திருந்தார்கள். இன்றைக்கி குறுக்கு வழியில் போய் நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இல்லை? குறுக்கு வழி, அந்த குறுக்கு வழியே போகக்கூடாது. ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடைகளெல்லாம் விலகி கர்த்தர் நமக்கு ஒரு பாதையை காண்பிப்பார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்களா? கணவருக்காக ஜெபிக்கிறீங்களா? தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தை விடாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய ஜெபத்தை கேட்பார். ஹல்லேலூயா. அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை பார்க்கும்படி செய்வார்.
ஆண்டவர் சொல்றார், குறித்த காலத்துக்கென்று ஒரு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு இருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அந்த 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 இன்னும் என்ற அந்த பதம் அந்த ஆண்டவர் அந்த பைபிளில் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இன்னும் வச்சிருக்குமா? இன்னும் வச்சிருக்கு. 400 ஆண்டுகள் எவ்வளவு இடைவேளை. நீங்கள் சொல்லலாம் 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுங்க, இவ்வளோ நாள் ஜெபம் பண்ணுற நடக்க மாட்டேங்குதுங்க. யாருக்காவது 400 வருஷம் ஆயிடுச்சா? யாருக்காவது 25 வருஷம் 30 வருஷம் ஆயிடுச்சா? இல்லையே. ஆமாம், கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. திராணிக்கு மேலே நம்மை சோதிக்க அவர் விடமாட்டார். ஆமென். ஆமாம், ஆண்டவர் தாங்கிட பலன் கொடுப்பார், தப்பி செல்ல வழி செய்வார். கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்ய ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், உங்கள் பிள்ளைகளை குறித்த வாக்குத்தத்தம், உங்கள் குடும்பத்தில் கொடுத்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகள், அதெல்லாம் ஒன்றுமே தரையில் விழாது, எல்லாமே நடந்து முடியும். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் எதற்காகலாம் ஜெபிக்கிறீங்களோ உங்களுடைய கண்கள் அதெல்லாம் பார்க்க போகிறது. ஹல்லேலூயா. என் கண்கள் அதை பார்க்கும். ஆமென். ஆமென். எங்கெல்லாம் வெட்கப்பட்டு நிற்கிறீங்க, எந்த குடும்பத்தில எல்லாம் உங்களை நிராகரிக்கிறார்கள், இந்த குடும்பம் இவ்வளவுதான், இந்த குடும்பத்தில் ஒன்றும் நடக்காது, இயேசுவை நம்பி போனா இவ வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் இழந்து இப்படி நிற்கிறா சொல்றாங்களா? மலடி என்னப்பட்ட எலிசபெத்துக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நிந்தை, அவமானம், மரியாளும் எலிசபெத்தும் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நிந்தை அவமானத்தை அவர்கள் சகித்தார்கள் ஆண்டவருக்காக. இன்னைக்கு எதையும் சகிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இல்லைன்னா நம்ம இந்த விசுவாசத்தை விட்டு நம்ம வெளியே போயிருப்போமே இல்லை? ஆமாம், இந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்க நமக்கு ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தை நம்ம விலகாதபடி நம்ம ஆண்டவர் நம்மளை பாதுகாத்ததுக்காக அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இந்த குழந்தை பெற்ற பின்பு உலகத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு உன்னத குழந்தைகளாய் 2 குழந்தைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். தேவ பிள்ளைகளை காத்திருக்கிறது ஒன்றும் உங்களுக்கு வீணா போகாது. ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். உங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு வருவார். உங்கள் குடும்பத்திலே செய்ய போகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமானவைகளாக இருக்கும். நீங்கள் எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஒரு ஆச்சரியமாய் அதிசயமாய் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அற்புதமாக அடையாளமாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே செய்ய போகிறார், இந்த நாட்களிலே செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. என்றைக்கோ அல்ல, என்றைக்கோ அல்ல தெய்வ பிள்ளைகளே, என்றைக்கோ அல்ல. கர்த்தர் இன்றைக்கு செய்வார், நாளைக்கும் செய்வார். எந்த நேரம் குறித்து வைத்திருக்கிறாரோ அந்த நேரத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்காக ஆண்டவர் சகலத்தையும் செய்து முடிப்பார். செய்து முடிச்சிட்டாரு. அப்படியே துதிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் செய்து முடிச்சிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. முடிச்சிட்டாரா? பக்கத்தில் உள்ள பார்த்து சொல்லுங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நீங்கள் தான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆமாம், செஞ்சு முடிச்சிட்டாரு. அப்படியே சொல்லுங்க, நீங்கள் என் வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சிட்டீங்கப்பா, என் குடும்பத்தில் செஞ்சு முடிச்சிட்டீங்க, எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செஞ்சு முடிச்சிட்டீங்க, என் கடனை தீர்த்து முடிச்சிட்டீங்க, எனக்கு ஆசீர்வாதத்தை தந்து முடிச்சிட்டீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வல்லவர், நல்லவர், கிருபையுள்ளவர். ஆமென். நம்மளை கைவிடாதவர். வெட்கப்பட்டு ஒரு நாளும் போக மாட்டோம். தலை நிமிரச் செய்வார். குடும்பத்தில் ஆசீர்வாதமாய் வைப்பார். யாரெல்லாம் நிந்தித்தார்களோ அவர்கள் வருவார்கள், உங்களை தேடி வருவார்கள். உங்களை குறித்து ஒரு மாதிரி பேசுனங்க, ஆனால் இன்னைக்கு உங்களை பார்க்க ஓடி வந்திருக்கிறேன்னு சொல்கிற அநேக நபர்களை நீங்கள் கேட்க போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. கர்த்தர் அதை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் யாரெல்லாம் என்னென்ன செய்தார்களோ அவர்கள் எல்லாம் கண்கள் பார்க்கும்படி கர்த்தர்
உங்கள் வாழ்விலே அதிசயங்களை அவர் செய்வார். செய்து முடிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போங்க வீட்டுக்கு. ஆண்டவருக்கு நன்றி சொல்லிகிட்டே இருங்க. செஞ்சிட்டீங்க ஆண்டவரே, என் குழந்தைக்கு திருமணத்தை நடத்தி முடிச்சிட்டீங்க, என் கடன் பிரச்சனையை மாற்றி முடிச்சிட்டீங்க ஆண்டவரே, எனக்கு நல்ல வீடு கட்டி முடிச்சிட்டீங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வாதமாய் வச்சுட்டீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி, ஆண்டவரே குழந்தை இல்லையா, குழந்தைக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களா? நிச்சயம் உங்களுடைய அந்த தேவையில்லாத அந்த காரியத்திலிருந்து ஆண்டவரும் அந்த பட்டத்திலிருந்து உங்களை விடுவித்து உங்களை என்ன செய்வார்? பாக்கியவதி என்ற நிலைக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். அநேக தாய்மார்கள் நினைக்கிறீங்க, எனக்கு ஒரு குழந்தை இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமே. நிச்சயமாய் கர்த்தர் தாமதிக்கலாம், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எழும்பி நிற்போமா எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி நம்ம எல்லாரும் துதித்து, டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம் எடுத்துட்டேன், சாரிப்பா. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு பாடலை நாம் பாடும்போது அடைந்திடுவேன் நான்.
ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக கைகளை உயர்த்தி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. இனி வரும் நாட்களிலே ஸ்தோத்திரம் எல்லா அற்புதத்தையும் நம்ம பார்க்க போறோம். ஹalleluya. குடும்பத்தில் இதுவரைக்கும் பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை கிடைக்க போகிறது. கர்த்தர் எல்லா மலட்டு தன்மைகளையும் மாற்ற போகிறார். ஹalleluya. இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற போகிறார். ஹalleluya. உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக கர்த்தர் விரும்பிய இந்த வார்த்தைகளை தாய்மார்களாகிய உங்களுக்கு பேசுகிறார். உங்கள் குடும்பத்திலே உங்களை உயர்ந்த இடத்திலே வைக்க கர்த்தர் சித்தம் கொண்டே இந்த அற்புதமான வார்த்தையை ஹalleluya உங்களோடு கூட பேசி இருக்கிறார். நீங்க பாக்கியவதிகள், பாக்கியவதிகள். அந்த வார்த்தையை சொல்லுங்க. நீங்க பாக்கியவதிகள். பாக்கியவதிகளாக இருக்க கர்த்தர் நிச்சயமாக உதவி செய்வார். கிருபையுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலை ஆராதனை நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை, உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஹalleluya. இன்றைக்கு நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உம்முடைய ஸ்ரீ மூலமாக ஆண்டவரே பாஸ்டர்மா மூலமாக வந்த வார்த்தைகள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்கள் வாழ்க்கையில நிறைவேற போகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஹalleluya. இந்த சபைக்கு தாயாயிருந்து ஆண்டவரே இங்கே வந்திருக்கிற எல்லா தாய்மார்களுக்கும் அவர்கள் பேசின வார்த்தைகள் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை அவர்கள் வாழ்க்கைக்குள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களிலே அதை சாட்சியாய் நாங்கள் கேட்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு ஆண்டவரே பாஸ்டமாவை எடுத்து பயன்படுத்துங்க. அவங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே கூடிய சீக்கிரத்தில் ஒரு அநாதை இல்லம் நாங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் எங்கள் வழிகளை திறக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தரிசனம் கொடுத்த கர்த்தர் அதை நிறைவேற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். ஸ்தோத்திரம். எங்களை கொண்டே அதை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த ஆராதனையிலே நீர் மகிமைப்பட்டதற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே தன்னுடைய வருமானத்தில் இருந்து விதைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே மனதார விதைத்த ஆண்டவரே இந்த பலனுக்கு தக்கதாக 30, 60, 100 உம்முடைய பிள்ளைகள் திரும்பி பெற்றுக்கொள்ள நாங்கள் ஆண்டவரே ஊழியர்களாகி நாங்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதும் நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் உம்முடைய நடத்துதல் இந்த ஆராதனையில் இருந்ததற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் விசேஷமாய் இங்கே வந்திருக்கிற ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் தாய்மார்களோடு இருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆமென், ஆமென். God bless you.